உட்கார வைக்கிறாங்க, பதட்டமாகறாங்க. இதெல்லாம் தான் நமக்கு வந்து காணொலிகளில் சினிமாவில் காமிக்கிறாங்க. பட் அது வந்து பிரயோஜனம் இல்லாத ஒரு வேலை. கரெக்டாக என்ன பண்ணணும்? ஒருத்தர் திடீர்னு யார் மயக்கம் போடுவாங்க, யார் போய் காவல்கான ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி யாருக்காவது நடந்துட்டா அந்த நேரத்தில் டக்குன்னு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், எப்படி அதுலேருந்து அவங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்த அறிவியல் பூர்வமாக ஒவ்வொருத்தரும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இதை பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை எப்போ யாருக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் நேரம் ஒரு ½ கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு பாயிண்ட்ல யாருக்காவது கண்டிப்பாக உயிர்காக்கும் ஒரு விஷயமா இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, இது எந்த நேரத்தில் நம்ம இதை செயல்படுத்த போறோம்னா, இப்போ நார்மலாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடீர்னு யாராவது என்ன ஆயிடுவாங்க, மயக்கம் போட்டுருவாங்க, அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க, பேச்சு மூச்சு இல்லாத கீழே விட்டுருவாங்க. இது மயக்கம். இந்த மயக்கம் ஏன் வருது? நம்ம சுயநிலைவோடு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம மூளை செயல்பட்டு கொண்டு இருக்கும் வரை நம்ம கான்சியஸாக இருக்கோம். குடிச்சு பார்ப்போம், பேசுவோம், சுற்றுப்புறத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். யாராவது வந்தாங்கன்னா இல்லை வலிச்சிருந்தா ஏதோ ஒரு ரியாக்ஷன் காமிக்கும். இந்த மூளை ஷட் டவுன் ஆனால் தான் மயக்கம். கம்ப்யூட்டர் ஷட் டவுன் ஆனால் எப்படி கம்ப்யூட்டர் திரையெல்லாம் போயிருந்தோ பைக்கெல்லாம் நின்று போகுதோ அந்த மாதிரி நம்ம மூளை ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் மயக்கம். மூளைக்கு வந்து மூளை ஏன் ஷட் டவுன் ஆகுது? நல்ல தூங்கும் போது ஷட் டவுன் இருக்கும். நம்மளே செல்ஃபா ஷட் டவுன் திருப்பி காலையில் ரீஸ்டார்ட் ஆகும். ஆனா இந்த மூளைக்கு வந்து தேவையான ரத்த ஓட்டம் அது வந்து இருதயம் வந்து பம்ப் தொடர்ந்து நமக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் வருது வயர்ல. அதே மாதிரி இந்த மூளைக்கு தேவையான எனர்ஜி ஆற்றல் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா இருதயம் பம்ப் பண்ணுற ரத்தத்துக்கு மூலமாக தான் கிடைக்கும். ஸோ இருதயத்துக்கு வந்து தொடர்ந்து ரத்த ஓட்டம் இருந்துட்டே தொடர்ந்து இருக்கும். அதை வந்து இருதயம் வந்து உறுதிப்படுத்தும், கண்டினியூஸாக பம்ப் பண்ணிட்டே இருக்கும். இது கரு உருவாகும் போதே ஆரம்பிச்சு, கரு உருவாகும் போதே முதல் இருதய துடிப்பு ஆரம்பிக்குது. அந்த ரத்த ஓட்டம் போகும்போது மூளையை டெவலப். இது வந்து ஒரு மனிதன் மரணம் அடையும் வரைக்கும், மரணம் அடையும் போது இருதய துடிப்பு நின்று போயிருக்கு, மூளைக்கு செயல் நடக்குது. இது மரணம். பிறப்பு முதல் இறப்பு வரை இதுதான் நடக்கும். இதுல இந்த இறப்பு அப்படின்னு சொல்றோம். நம்ம பல விதத்துல மறைவிசை கலைஞர்கள் கூட அதை எடுத்து காமிச்சாங்க. திடீர்னு ஒருத்தரை மயக்கம் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா உயிரோடு இருக்காரா இல்ல செத்து போயிட்டாரான்னு அந்த காலத்துல எப்படி கண்டுபிடிச்சாங்க? நல்ல மறைய வச்சு டம் 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 அடிச்சா ஒருவேளை தூங்கிட்டு இருக்காரு இல்ல வசதியில மயக்கத்தில் இருந்தாருன்னா கூட டக்குன்னு அவர் எந்திரிச்சிருவாரு. அப்படி இல்லாம அவர் தூங்கி தெரியாம கொண்டு போய் குழியில போட்டக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க. அதோடைய அறிவியல் முன்னேற்றமாக தான் இப்ப நம்ம பண்ண போறோம். திடீர்னு ஒருத்தர் மயக்கம் போட்டாருன்னா உடனே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அவர் அசதியில தூங்குறாரா, இல்ல டெம்பரரியா மயக்கம் போட்டிருக்காரா, இல்ல இறப்பின் தருவாயில இருதயம் நின்று போய் படுத்திருக்காரா? இது மூணையும் நம்ம வந்து பிரித்து பார்க்க தெரிய வேண்டும். இந்த பிரித்து பார்க்க பொழுது எவ்வளவு அப்ப இறப்புனா என்னன்னு நமக்கு முதல்ல தெரியும். இறப்புனா எத்தனையோ விளக்கங்கள் நம்ம லிட்ரேச்சர் கொடுத்துருக்கு. பட் இறப்புனா என்ன அப்படின்னா, இருதயம் இருக்கு, மூளை இருக்கு. இருதயம் மூளை ரெண்டும் நின்று போனது முழு இறப்பு. இதுல எப்பவுமே மூளை வந்து கடைசி வரைக்கும் இறக்காது. எப்ப ரத்த ஓட்டம் நின்று போகுதோ அப்பதான் மூளை இறக்கும். அதுக்கு முன்னத்த ஸ்டெப்பு இருதயம் நிற்கிறது. இருதயம் நின்று அதுக்கு பேர் கார்டியாக் அரெஸ்ட். பம்ப் பண்ணிட்டு இருக்கிற காற்று நின்று போச்சு, ஏதோ காரணத்தினால நின்று போச்சு. பல காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு. ஏதோ காரணத்தினால நின்று போச்சு. நின்ன உடனே ரத்த ஓட்டம் நிற்கிறது. அப்ப மூளைக்கு ரத்தம் போறதும் இல்லை, மூளையிலிருந்து ரத்தம் வெளியே வரும். அப்போ சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆயிடும். இது இருதயத்துக்கு பேர் கார்டியாக் அரெஸ்ட். ஆனால் இது மரணம் அல்ல, இன்னும் சாவு வரல. ஒரு 3 நிமிஷம், 5 நிமிஷம், 8 நிமிஷம் வரைக்கும் இருதயம் நின்று 8 நிமிடங்கள் வரைக்கும், 8 மினிட்ஸ் ஞாபகம், அது வரைக்கும் மூளை உயிர்ப்புடன் இருக்கும். அந்த 8 நிமிஷம் கேப்ல நம்ம போந்துட்டோம், திருப்பியும் அந்த ரத்த ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இருதயத்தை துடிக்க வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இறப்பை நம்மால் திருப்பி கொண்டு வர முடியும். அந்த மனுஷனை இறக்காம நம்மளால காப்பாற்ற முடியும். அந்த 8 நிமிஷத்தை கிராஸ் பண்ணிடுச்சு, 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும்போது மூளை இருக்கக்கூடிய அந்த நரம்பு செல்கள் நிரந்தரமா டேமேஜ் ஆகும். அப்ப மூளை சாவும், பிரெயின் டெத் ஆகும். அதுக்கப்புறம் கூட சில சமயம் நம்ம இருதயத்தை துடிக்க வைக்க முடியும். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருதயம் நின்றதுக்கு பிறகு கூட நம்ம வந்து ஒரு ஷாக் கொடுக்கறது மூலம், கம்ப்ரஷன் கொடுக்கறது மூலம் இருதயத்தை திருப்பி துடிக்க வைக்க முடியும். ஆனால் மூளையை செயல்படுத்த முடியாது. மூளை சாவு. அப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அந்த 8 நிமிஷங்கள். ஒருத்தர் மயக்கம் போட்டு கார்டியாக் அரெஸ்ட் போய்
அந்த 8 நிமிஷத்துக்குள்ள நம்ம ஹார்ட்டை திருப்பி துடிக்க வைக்க முடிந்தால் அல்லது மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை திருப்பி ஆரம்பிக்க முடிந்தால் அந்த நபரை திருப்பியும் உயிர் தெழ வைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த 8 நிமிஷம் யார் கையில் இருக்கு? டாக்டர் கையில் இருக்கா? இல்லை. ஏன்னா எல்லா கார்டியாக் அரெஸ்டும் ஹாஸ்பிட்டல்லே நடக்கிறது. நிறைய வீட்டில், ரோட்டில், இந்த மாதிரி குடும்பங்கள்ல எங்கேயும் நடக்குது. அந்த மாதிரி ஒரு கார்டியாக் அரெஸ்ட் நடக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் அல்லாத அவர் பைஸ்டாண்டர் சிபிஆர் சொல்லலாம், கூட நிற்கிறவர் அதை அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த இருதயத்தை கம்ப்ரஸ் பண்றதன் மூலமா ரத்த ஓட்டத்தை மெயின்டைன் பண்ணினாங்க. ஒரு மருத்துவ குழு அட்டன் பண்ண வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ மருத்துவ குழு அவங்க பார்க்குற வரைக்கும் அந்த இருதய கம்ப்ரஷனை மெயின்டைன் பண்ணினாங்கன்னா அந்த 10 நிமிஷம், அந்த 8 நிமிஷம் கேப்பை நம்ம நீட்டிக்க முடியும். இருதய துடிப்பு ரீஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது நாங்கள் அடிக்கடி பார்க்கணும். ஈவன் ஒரு 2 days பேக் கூட ஒரு அம்மா வீட்டில் இருக்காங்க, தலை சுற்றுன்னு சொல்கிறாங்க, வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. வீட்டில் 2 கணவர் மனைவி 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. கணவர் வந்து உடனே அவங்க பொண்ணு தூரத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, உடனே வாங்க கூப்பிடுறாங்க. அவங்க ஒரு 1/2 கிலோமீட்டர், ஒரு 2 கிலோமீட்டருக்கு கார் எடுத்து வராங்க. அதுக்குள்ளே இங்கே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் அவங்க படுக்க தான் வச்சுருக்காங்க, ஒன்றுமே பண்ணலை. அப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு அவங்களும் ஒன்றும் பண்ணலை, அடிச்சு பிடிச்சி காரில் ஏற்றுறாங்க. காரில் ஏற்றி திருப்பி அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க. கிளினிக் வந்து சேர்த்து எடுத்து பார்க்கும்போது பல்ஸ் ரேட் இல்லை, கான்சியஸ்னஸ் இல்லை, ஆல்ரெடி உயிர் இல்லை. ஸோ இப்போ அவங்க அந்த கார்டியாக் அரெஸ்ட் போய் ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம சிபிஆர் பண்ணி அவங்களை ரிவைவ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சிடும். இருந்தாலும் நாங்கள் சிபிஆர் பண்ணினோம். சிபிஆர் பண்ணி இருதய துடிப்பு வந்துடுச்சு. ஆனால் மூளையில் கவனம், மூளை அறுப்புல பிரெயின் டெட் ஆகிடுச்சு. ஸோ பிரயோஜனம் இல்லாத ஒரு சிபிஆர் போயிடுச்சு. இதுவே அந்த கணவர் அவங்க மயக்கம் போட்ட உடனே அந்த செஸ்ட் கம்ப்ரெஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மூளைச்சாவு வராமல் அவங்களை தடுத்திருக்கலாம். அந்த திருப்பி ஹார்ட் பம்ப் பண்ண ஆரம்பிச்சோடனே அவங்க மறுபடியும் உயிர் தெளிந்து வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ஒருத்தரும் யாராவது மயக்கம் போட்டாங்கன்னா அவங்க கார்டியாக் அரெஸ்ட்ல இருக்காங்களான்னு கண்டுபிடிக்க தெரியணும். நல்ல ஒரு ஹை குவாலிட்டி சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம், அறிவியல் பூர்வமான பிரயோஜனமான ஒரு கார்டியோபல்மனரி ரெசிஸ்டேஷன்